வணக்கம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சட்ட முடிவை பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. அது என்ன ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பிற்கு, இந்தியாவிலே இருக்கின்ற மக்களாட்சிக்கு, இந்திய இறையாண்மைக்கு, இந்தியாவிலே இருக்கின்ற குடியரசு தத்துவத்திற்கெல்லாம் மிக நேரடியாக விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அறைகூவல், மிக நேரடியாக விடுக்கப்படுகின்ற ஒரு அரசியல் சட்ட திருத்த தாக்குதல் என்றே இந்த திட்டத்தினை சொல்லலாம். இந்த சட்டம் நிறைவேறுமானால், இந்த சட்டம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுமானால், இந்தியாவிலே பாராளுமன்றத்திற்கும் மாநிலங்களுடைய சட்டமன்றத்திற்கும், இன்னும் சொல்ல போனால் அந்த முடிவையும் வைத்திருக்கிறார்களா என்று தெரியாது, கிராம உள்ளாட்சிகளுக்கும் ஒரே இடத்தில் தேர்தல் நடைபெற போகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தலாம். இப்போது இருக்கின்ற சட்ட முன்வரைவு இந்தியாவிலே பாராளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும், அதாவது தமிழ்நாடு சட்டமன்றம், கேரளா சட்டமன்றம், ஆந்திரா சட்டமன்றம், மராட்டிய சட்டமன்றம், ராஜஸ்தான் சட்டமன்றம், குஜராத் சட்டமன்றம், உத்தரப்பிரதேஷ் சட்டமன்றம் ஆகிய மாநில சட்டமன்றங்களுக்கும் இந்திய மன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்ற சட்ட முடிவினை பிஜேபி கையில் எடுத்திருக்கின்றது. இது அரசியலமைப்பின் மீதும் இந்திய குடியரசு தத்துவத்தின் மீதும் மிக நேரடியாக விடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான தாக்குதலாகவே பார்க்க முடியும். ஏனென்று கேட்டால், இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை என்பது, இந்தியாவிலே கூட்டாட்சி என்பது, இந்தியாவிலே பல்வேறு மொழி பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் என்பது, இவையெல்லாம் மிக அடிப்படையான வாதம். ஆனால் இந்தியாவிலே இருக்கின்ற அரசியல் அமைப்பு மிக நேரடியாக இந்தியாவை ஜனநாயக குடியரசு அரசியல் அமைப்பு என்று மக்களால் தீர்மானிக்கப்பட்ட அரசியல் அமைப்பு. இந்த தீர்மானத்திற்காக மக்கள் பன்னெடுங்காலமாக போராடி இருக்கின்றார்கள். இந்த இந்திய அரசாங்கம் என்பது இன்று நடைபெற்று வருகின்ற இந்த ஜனநாயக குடியரசு அரசியல் தத்துவத்திற்கு ஒரு அரணாக, ஒரு பாதுகாப்பு அமைப்பாக, மக்களின் ஏற்பாடாக திகழ்கிறது. ஒரு சட்டமன்றம் என்பது காலத்தை பொறுத்ததல்ல, மக்களின் நம்பிக்கையை பொறுத்தது. 5 ஆண்டுகளுக்கு இப்போது தமிழகத்தில் அன்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால், இங்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை நம்பிக்கையினை அவர் தக்க வைத்திருக்கும் வரை அவர்தான் தமிழக முதல்வர். மக்களின் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் அரசாங்கங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. ஆக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது டெல்லியில இருக்கின்ற பாராளுமன்றம் மட்டும் இந்தியாவை ஆட்சி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையினால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு அரசியல் சட்டமாகவும், ஒரு அரசியல் சட்ட முன்முடிவாக தான் பார்க்க முடியுமே ஒழிய, மாநில அரசாங்கங்கள் தேவை, மாநில அரசாங்கங்களை வைத்துத்தான் இந்திய அரசியலை கட்டமைக்க முடியும், இந்தியாவிலே குடியரசையும் மக்களாட்சியையும் தக்க வைக்க முடியும் என்ற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவர்களுக்கு இந்த தேர்தல் அமைப்பு கண்டிப்பாக தேவைப்படாது. ஏனென்று கேட்டால், இந்தியாவிலே கிட்டத்தட்ட 29 மாநிலங்கள் இருக்கின்றன. இந்த மாநிலங்களில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தேர்தல் வரும். அதுவும் பாராளுமன்றம் தேர்தல் எப்போது நடக்கிறதோ அப்போதுதான் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடக்கும் என்பதை இந்த சட்டம் சொல்கிறது. இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமானால், ஒருவேளை 2029 எல்லா மாநில அரசுகளும் ஏற்படுத்தப்பட்டு இந்திய பாராளுமன்றம் நீடித்து நிலைத்திருக்கும் என்ற தன்மையும் வைத்து, இந்த மாநிலங்களிலே அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏதாவது இடையூறுகள் இல்லை, அதற்கு நேர்மறையான விளைவுகள், அரசியலமைப்பு சட்டத்தினை மீறி செயல்படும் ஒரு அரசாங்க விளைவுகள் எல்லாம் ஏற்படுமானால் கண்டிப்பாக அரசாங்கம் கலைக்கப்படும். அது எந்த மாநில அரசாங்கமாக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஆட்சி நடக்குமே ஆனால் அந்த ஆட்சி தொடரும். அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படும் என்றால் அந்த ஆட்சி கண்டிப்பாக கலைக்கப்படும். அத்தகைய அரசியல் அமைப்பை நாம் அடிப்படையாக கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த சட்டமன்றங்கள் கலைக்கப்படுமானால் அது எந்த மாநில சட்டமன்றமாக கூட இருக்கலாம். அடுத்த ஒரு 2 ஆண்டுகள் கழித்து ஒரு சட்டமன்றம் கலைக்கப்பட்டால் பாராளுமன்றத்தின் கால முடிவு என்பது 5 ஆண்டுகள். இடைப்பட்ட இந்த 3 ஆண்டுகள் ஒரு மாநில மக்கள் அரசாங்கம் இல்லாமல் கடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த சட்டம் வழிவகுக்கிறது. குறிப்பாக ஒரு மாநில அரசாங்கம் 5 வருடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறது மக்களால். அரசியலமைப்பு காரணங்களால் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டால்
அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தல் எப்பொழுது வருமோ அப்பொழுதுதான் அந்த மாநிலத்துக்கான மாநில சட்டமன்றத்தை மக்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இப்ப இந்த அமைப்பு என்பது, இந்த முடிவு என்பது மிக நேரடியாக மக்களாட்சி தத்துவத்திற்கு, மிக நேரடியாக ஜனநாயகத்திற்கு எதிரான முடிவு, அதற்கு விரோதமான முடிவு. மக்களின் நம்பிக்கையை தக்க வைத்திருக்கும் மன்றம்தான் மாநிலத்தின் சட்டமன்றம். அதுதான் இந்திய பாராளுமன்றமும். இந்திய பாராளுமன்றமும் காலத்தை பொறுத்ததல்ல, மக்களின் நம்பிக்கையை பொறுத்ததுதான். அந்த நாடாளுமன்றம் என்பது பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையை ஒரு அரசு வைத்திருக்குமானால் அந்த ஆட்சி தொடரும். அதுவரைதான் அந்த ஆட்சி தொடர முடியும். பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை, அந்த அரசாங்கத்திற்கு அவர்கள் நம்பிக்கை தரவில்லை என்றால் மக்களின் நம்பிக்கை அங்கே இல்லை என்ற நிலை எழுகிறது. அந்த அடிப்படையில் அந்த இடத்தில், அந்த நிலையில் இந்திய நாடாளுமன்றமே கலைக்கப்படும். மறுமுறை ஒரு தேர்தலுக்கு தான் நாம் செல்ல முடியும். இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறை இந்தியாவிலே சட்டமானால் இந்திய நாடாளுமன்றம் ஒருவேளை எந்த அரசியலமைப்பு சிக்கலும் இல்லாமல் நீடித்து நிலைத்து தொடரும். ஆனால் மாநிலங்களில் ஏதோ ஒரு இடையூறுகள் சட்டமன்றங்கள் கலைக்கப்பட்டால், ஜனாதிபதி ஆட்சி விட்டால், அந்த இடைப்பட்ட காலங்கள் அது 4 வருடமாகவும் இருக்கலாம், ஆட்சி ஏற்படுத்தப்பட்ட 6 மாதங்கள் கழித்தும் இருக்கலாம், இல்லை ஒருவேளை 2-3 ஆண்டுகள் நடந்து பிறகு பாக்கி இருக்கின்ற 2 ஆண்டுகளுக்காக கூட இருக்கலாம். ஆனால் எந்த காலமும் 2 ஆண்டுகள் கூட ஒரு லேம்டக் செஷன் நடக்கும் என்றால், லேம்டக் அப்படின்னா ஒரு தாமதமான ஒரு அதிகாரமற்ற செஷன் நடக்கும் என்றால், அது மக்களின் நலன்களை கண்டுகொள்ள முடியாத, மக்களின் நலன்களை சரிவர உணர முடியாத ஒரு அதிகாரமற்ற அரசாங்கமாகத்தான் இருக்க முடியும். ஒரு உதாரணத்திற்கு, கர்நாடக அரசு இப்போது காங்கிரஸ் அரசாங்கம் இயங்குகிறது. 2029 பாராளுமன்ற தேர்தல் எல்லா மாநிலங்களுக்கும் அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. கர்நாடக அரசு 2030 கலைக்கப்படலாம், அல்லது 31 ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக கலைக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இது இந்தியாவிலே பல்வேறு இடத்திலே பல்வேறு சூழ்நிலையில் இந்த மாதிரியான மாநில அரசாங்கங்கள் கலைக்கப்படுவது இயல்பு. அரசியலமைப்பு காரணங்கள், பல்வேறு காரணங்கள், சட்ட ஒழுங்கு காரணங்கள் என்று மாநில அரசாங்கங்கள் கலைக்கப்படலாம். அப்படி கலைக்கப்பட்டால் அடுத்த 6 மாதங்களில் தேர்தல் நடத்த வேண்டும் என்பது விதிமுறை. அது மக்களாட்சி தத்துவ விதிமுறை. அடிப்படையில் அரசியலமைப்பு தத்துவத்தின் அடிப்படை. இந்த அடிப்படையை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த வகையிலே கணிக்க போகிறது? ஒருவேளை 2 ஆண்டுகளில் ஒரு மாநில சட்டமன்றம், கர்நாடகாவை உதாரணமாக சொன்னோம், கலைக்கப்பட்டால் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஜனாதிபதி ஆட்சி தான் அங்கே தொடருமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்கே மக்களுக்கான அதிகாரத்தை செலுத்த முடியாதா? மாநில முதல்வர் இல்லாமலேயே 3 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி நடந்து, அதன் பிறகு அடுத்த முதல்வரை, அடுத்த சட்டமன்றத்தை, மக்களின் நம்பிக்கையை பெறுகின்ற சட்டமன்றத்தை, மக்களின் அதிகாரத்தை கொண்டு இயங்கும் சட்டமன்றத்தை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு மாநில மக்களுக்கு இழைக்கப்படும் மிக நேரடியான அரசியல் அநீதி. ஒருவேளை ஜனாதிபதி ஆட்சி தான் 3 வருடம் தொடரும், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற காரணத்தால் ஒரு தனிப்பட்ட மாநிலத்துக்கு நாங்கள் தேர்தலை நடத்த முடியாது, நாடாளுமன்ற தேர்தல் எப்பொழுது வருமோ அப்பொழுதுதான் இந்த மாநிலத்திற்கும் நாங்கள் தேர்தல் நடத்த முடியும் என்ற நிலையினை இந்த சட்டம் உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமானால், நாளை அரசியலமைப்பு சிக்கல்களால் ஒரு ஆட்சி கலைக்கப்படுமானால், மாநில அரசு கலைக்கப்படுமானால், அடுத்த 6 மாதங்களில் தேர்தல் நடத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில் 3 வருடத்திற்கோ 4 வருடத்திற்கோ கூட ஜனாதிபதி ஆட்சியிலே ஒரு மக்கள் வாழ வேண்டிய நிலையினை இந்த சட்டம் வழிவகுக்குமானால், அரசியலமைப்புக்கு உகந்த சட்டமா, இந்திய பன்முகத்தன்மைக்கு உகந்த சட்டமா, மக்களாட்சி தத்துவத்திற்கு உகந்த சட்டமா, ஜனநாயக அடிப்படைகளுக்கு உகந்த சட்டமா, அரசியல் உரிமைகளுக்கு உகந்த சட்டமா, எந்த வகையில இந்த சட்டத்தினை நாம் சேர்த்து கொள்ள முடியும்? இப்படிப்பட்ட சட்டத்தினை முன்மொழியக்கூடிய அறிவுஜீவிகள், முன்மொழியக்கூடிய அறிவாளிகள் என்று இந்திய நாடாளுமன்றத்தில் அதிகமாகி இருப்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் பல வருடங்களுக்கு முன்பே இந்த ஆட்சி ஏற்பட்ட உடனே திரு ப. சிதம்பரம் அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் என்கின்ற, ஒன் நேஷன் ஒன் எக்ஸ் என்கின்ற இந்த நிலை நீடித்து தொடருமானால் இந்தியாவிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலை வரும், பிறகு ஒரே கட்சி என்ற நிலை வரும், பிறகு ஒரே தலைவர் தான் என்ற நிலையினை இந்தியா அடையும். இந்தியாவிலே ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரான பாதை பிஜேபியினால் உருவாக்கப்படுகின்றது. இந்த பாதையிலே அவர்களை நாம் செல்ல விடக்கூடாது.
காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிப்பாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அப்பொழுதே கணித்து சொல்லியவர் தான் நமது ப. சிதம்பரம் அவர்கள். இந்த நிலையினை நாம் உணர்ந்து இன்று இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற சட்ட முன்முடிவை கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து தாக்கல் செய்ய முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியினை மக்களின் வாயிலாக தடுத்து நிறுத்த வேண்டியது காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொறுப்பு, மக்களாகிய நம் அனைவரின் பொறுப்பு. நன்றி, வணக்கம்.